வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய தொழில்கள் இருக்குது. அதை நம்ம நிறைய ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் சைடு கிராமங்களில் மசாலா தயாரிக்கக்கூடிய மேடம் அங்கு செல்வி அவர்களாம் சந்திக்க போகிறோம். ஸோ அவங்க எப்படி இந்த மசாலா வந்து தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம அவங்கள. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நாங்க. சரி. ஸோ இந்த மசாலா இது வந்து பல வருடங்களாக நீங்கள் தயாரிச்சுட்டு வரீங்க, கிராமத்து மசாலா வந்து. ஸோ எப்படி அதை தயாரிக்கிறீங்க ஃபஸ்ட்டு, அதை பற்றியான விஷயம். கிராமத்து மசாலா நாங்கள் போய் ஒவ்வொரு இடமா தேடி நேச்சுரலாக எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே எல்லாம் வறுத்து அதை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி அதை பாக்கெட் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது. நேச்சுரலாக எந்த இது கெமிக்கல் எது கலக்காம நேச்சுரலாக. இப்போ நீங்கள் ஒரு சாம்பார் மசாலா அப்படின்னா அது என்ன ஐட்டம்லாம் நீங்கள் இது பண்ணுவீங்க? சாம்பார்னா மிளகா, மல்லி, ஜீரகம், மிளகு, உளுந்தம்பருப்பு, பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், இந்த மசாலா போட்டு நல்லா வறுத்து லைட்டாக வறுத்து ரொம்பவும் கருக விடாமல் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்து கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து வாங்கிட்டு வந்து நாங்கள் பவுடர் பண்ணி பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் எப்படி அளவில் பண்ணுறீங்க? இவ்வளோ பேர் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி அளவில் பண்ணுறீங்க? அந்த அளவுக்கு 1/4 கிலோ. ஓகே. அந்த பவுடர் வந்து 1/4 கிலோ 100 கிராம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா மிடில் கிளாஸ்லாம் இருக்காங்களா, 100 கிராம் வாங்குறவங்க இப்படிலாம் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி 100 கிராம் 1/4 கிலோ அப்படி வச்சுக்கலாம். ஆமா, 1/4 கிலோ 1 கிலோ பண்றீங்களா? பண்றோம், அதுவும் பண்றோம். சரி. எப்படி இதுக்கு அளவு எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஒரு சாம்பார் மசாலா பொடிக்குன்னா என்ன மாதிரி அளவுல ஒவ்வொன்றும் வச்சுட்டு எவ்வளவு நீங்க ஒரு குவாண்டிட்டி? இப்போ குவாண்டிட்டி வந்து 1 கிலோ மிளகானா 1 கிலோ மல்லி, சரி, 150 ஜீரகம், 150 மிளகு, 150 அரிசி, 150 பருப்பு, 150 கடலப்பருப்பு, சரி, அப்புறம் வந்து வெந்தயம், இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு வறுத்து மிளகா நல்லா காய வச்சிடணும். மல்லி எல்லாம் நம்ம லைட்டா சூடு பண்ணாதான் வண்டு விழுகாது. ரொம்ப நாள் வச்சிருப்பாங்கல்ல, அதனால வண்டு விழுகாம இருக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணி நல்லா அப்புறம் ரைஸ் மில்ல கொடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்து பாக்கெட் போட்டுருவோம். சரி. அந்த பாக்கெட் எத்தனை பாக்கெட் வரும்? நீங்க இந்த 1 கிலோ இது கணக்கு சொல்றீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு பாக்கெட் வரும்? அந்த மாதிரி அது குறைஞ்சது ஒரு 3 கிலோ வரும். நம்ம இந்த மசாலா ஐட்டம்ல சேர்க்கிறோம். ஆமா, இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ சேர்ந்துரும். மல்லி மிளகா ஒவ்வொரு கிலோ, இந்த மசாலா ஐட்டம் 1 கிலோ வந்துரும். 3 கிலோ வந்துரும். நம்ம 3 கிலோ வந்துரும். இப்போ நம்ம 3 கிலோ பிரிச்சு அப்படியே நம்ம சேல்ஸ் பண்றதா? ஆமா, 3 கிலோ போட்டு அதை நம்ம ரைஸ் மில் அரவை கூலி இருக்கு, நம்ம பாக்கெட் வாங்குற கவர் இதெல்லாம் இருக்கு, எல்லாம் சேர்த்து ஈக்குவல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது. அது எவ்வளவு லாபம் வரும்? இப்போ நீங்க பண்றதுக்கும் சும்மா ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு சொல்ல முடியுமா? எப்படி இருக்கும்? மினிமம் வந்து நமக்கு எல்லாம் போக எல்லா செலவும் போக 1 கிலோவுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஒரு கிலோவுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அதாவது 1 கிலோ மசாலா, அதாவது மல்லி மிளகா 3 கிலோ வருது இல்ல, அது பாக்கெட் எல்லாம் செலவு போக 100 ரூபாய் கிடைக்கும் நமக்கு. அது உடனேவும் சேல்ஸ் ஆகாதுல்ல, லேட்டா தான். எவ்வளவு நாள் தாங்கும் ஆக்சுவலி? இது வந்து 6 மாசம் தாங்கும். நம்ம 6 மாசம் தாங்கும். 6 மாசம் தாங்கும். சோ அப்போ நம்ம ஒரு 3 கிலோ வித்தாதான் ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். ஆமா 3 கிலோ வித்தாதான். ஓகே. இப்போ இத பாக்குறவங்க அது படரும் அடைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மைண்ட் செட்ல பண்ற வேலைய? அவங்க நேரம் இருக்கும்போது நமக்கு வீட்டுல நல்ல பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானது, அது கடையில வாங்குற பவுடரோ சாம்பார் பொடி வாங்குறோம், சிக்கன் பொடி மசாலா பொடி இதெல்லாம் வாங்குறோம், அதுல எல்லாம் கெமிக்கல் இருக்கு. டேஸ்ட்டுக்காக வந்து அஜினமோட்டா அது இதுன்னு எல்லாம் சேர்க்கறாங்க. அதுல எல்லாம் நம்ம வீட்டுல செய்யும் போது அதெல்லாம் எதுவும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியானது கிடைக்குது, வயிற்று பிரச்சனை வராது, மெயினா வயிற்று வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கண் பார்வையில எல்லாமே செய்யறோம்ல, அதனால பிள்ளைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான இது கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இப்போ நிறைய வெரைட்டி இருக்குல்ல, இப்போ மீன் மசாலா பொடி, சிக்கன் மட்டன் மசாலா, அதுல என்ன வெரைட்டி ஆச்சுல? இது வந்து சாம்பார் பொடிக்கு வந்து நம்ம இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் சேர்க்கிறோம். சரி. சிக்கன் மசாலாவுக்கு மட்டன் மசாலாவுக்குலாம் இந்த பருப்பு ஐட்டம்லாம் வராது. சரி. அது வந்து ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, சரி, இந்த ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்க்கறதுனால அது தனி இது தனி. ஓகே. இது நம்ம முந்திரி எல்லாம் அதோட கூட போட்டு சில பேர் செய்யறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருந்தோம்னா வண்டு விழுந்துரும். சரி. இப்போ முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்காம நம்ம இது மட்டும் கசகசாலாம் சேர்க்காம நம்ம இது மட்டும் போட்டோம்னா அதுவும் 6 மாசத்துக்கு கிடையாது. சிக்கன் மசாலா பொடி அப்படின்னா வந்து இதுல என்ன ஐட்டம்லாம் சேர்ப்பீங்க? சிக்கன் மசாலானா வந்து மிளகா, மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை,
இது மட்டும் போட்டுக்கிறது. மத்த நம்ம தேங்காய் அரைக்கும் போது கசகசா வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல முந்திரி இது வேணாலும் போட்டு அரைச்சுக்கலாம். நம்ம தேவை மட்டன் மசாலா சொல்றாங்க. அதேதான், சேம் அதேதான். ஃபிஷ் மீனுக்கான இது சொல்றாங்க. மீனுக்கு வெரைட்டி எதுவுமே இருக்காதா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப வெளிய பாக்கெட் போட்டு விக்கிறதெல்லாம் சும்மா அது ஏதாவது டிஃபரண்ட் இருக்குமான்னு கேக்குறேன். அந்த மாதிரி இல்ல அது வந்து மீன் குழம்புக்கு சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மசாலா ஐட்டம்லாம் போடாம வெறும் மல்லி மிளகாய் பொடி மட்டும் போடுவாங்க மீன் குழம்புக்கு. அது தனியாவே நம்ம அரைச்சி வச்சு கூட போட்டுக்கலாம். தனியா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்சு மீன் குழம்புக்கு போட்டுக்கலாம். அது அப்போ வெளியே இந்த மாதிரி நிறைய கம்பெனில சேல் பண்றதெல்லாம் வந்து மீன் மட்டனுக்கு தனித்தனியா இருக்கிறதுலாம் வந்து சேம் வெரைட்டி தான் சொல்றீங்க? ஆமா, வெரைட்டி தான். ஓகே. இப்போ நீங்க இந்த கிராமத்துல இருந்து பண்றீங்கல்ல இந்த ஐட்டம் வந்து அதுக்கான குவாலிட்டிக்கு நிறைய மெனக்கிடுவீங்கல்ல? ஆமா. அதுக்கு எவ்வளவு நாள் ப்ராசஸ் நடக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம்? முடியுங்க ப்ராசஸ் வந்து ஒரு 10 நாள் தான். 10 நாள் தான். நமக்கு மத்ததெல்லாம் ரெடிமேடா இங்க கிடைச்சிருது. சரி. நம்ம மிளகாய் இதுங்கெல்லாம் வாங்குறது தோட்டத்துல எல்லாம் சொல்லி வைக்கணும் அவங்கள்ட்ட. அப்புறம் மிளகு எங்க தோட்டத்திலே இருக்கிறதுனால நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். ஏலக்காயும் கிடைக்கும் எங்க தோட்டத்திலே. அந்த இதெல்லாம் கொண்டு வந்துறதுனால இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 10 நாள், மினிமம் 10 நாள். வெயில் காலமா இருந்தா 3 நாள் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால. இது வந்து என்ன பேர் வச்சிருக்கீங்களா? நீங்க ஆக்சுவலா 20 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. இதுக்கு பேரு வந்து திண்டுக்கல் கிராமத்து மசாலா. நாங்க ஏற்கனவே கொடைக்கானல்ல கடை வச்சிருக்கும் போது இந்த தொழில் செஞ்சோம். அப்புறம் பிள்ளைங்க படிப்புக்காக நாங்க கீழே கிராமத்துக்கு வந்துட்டோம். பிள்ளைங்கள இப்ப ஓரளவு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. நீங்க வெளியே சேல் பண்றாங்களே அந்த கம்பெனி சேலுக்கும் நம்ம இந்த கிராமத்து பண்றீங்களா மசாலா, இதுக்கு எவ்வளவு பிரைஸ் வித்தியாசம் இருக்கும்? ஒரு கிலோன்னு பார்த்தா 100 ரூபாய் டிஃபரெண்ட் வரும் நமக்கு அவங்களுக்கு. 100 ரூபாய் டிஃபரெண்ட் வரும். நம்ம 1/4 கிலோ 75 ரூபாய். சரி. சப்போஸ் அவங்க கடையில இருக்க பாக்கெட்டே வாங்கினாலும் ஒரு பாக்கெட் வாங்கினா 20 ரூபாய். இப்ப 50 கிராம் வந்து 20 ரூபாய். சரி சரி. நம்ம வந்து 1/4 கிலோவை 75 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நல்லா தரமாவும் இருக்கும். அதே மாதிரிதான் மட்டன் மசாலா, அதுவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு மட்டனுக்கு. மீன் குழம்புக்கு நம்ம சாம்பார் தூள் மசாலா இருக்குல்ல, அதே போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். அதுமே புளிக்குழம்புக்கு புளிக்குழம்பு வச்சுக்கலாம். சாம்பாருக்குன்னா சாம்பார் மட்டும் இல்லை, அதுல புளிக்குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பு இந்த ஐட்டங்கள்லாம் அதுல வச்சுக்கலாம் சாம்பார் பொடியில. மட்டன் மசாலா செய்யறது சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், இந்த மாதிரி குழம்பு ஐட்டங்கள்லாம் இதுல ஒரே பொடியில எல்லாமே பண்ணிக்கலாம். தனித்தனியா வெரைட்டிஸ் வேண்டியதே இல்லை. நமக்கு தேவைன்னா தனியா மல்லிப்பொடி மிளகாய் பொடி வச்சு. ஆமா. இப்ப எவ்வளவு பேருக்கு அது பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு பண்றீங்களா, இப்ப நிறைய சேல்ஸ் பண்றீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கும் பண்ணோம். எங்க குழம்பு எல்லாம் டேஸ்ட்டை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அவங்களுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களும் சொன்னாங்க, நீங்க இதை எங்களோட நிப்பாட்ட வேணாம், வெளியே எல்லாத்துக்கும் சொல்லுங்க. வெளியே சொன்னீங்கன்னா அவங்களும் இதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்பாங்கல்ல, பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்குவாங்க. அதனால நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரி, அதான். இப்ப நிறைய வெளியில நிறைய கம்பெனி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் வரும் நினைக்கிறீங்க? இப்ப நீங்க வீட்டுல தயாரிச்சு பண்றதுக்கும் அது வந்து அவங்க ஃபேக்டரியில பண்றாங்க. சரி. இது நம்ம வீட்டுல நம்ம கண் பார்வையில நம்ம செய்யறது. அதனால இது வந்து நேச்சுரலா இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நமக்கு வந்து மெனக்கெட்டு, அதாவது அதுல தூசி மண்ணு கல்லு இல்லாம நம்ம பார்த்து அதெல்லாம் பக்குவமா எல்லாம் செய்வோம். ஃபேக்டரி இல்லைங்கும் போது அதெல்லாம் அப்படியே கொட்டி எல்லாம் ஒன்னாதானே செய்வாங்க. அதனால நம்ம கிராமத்துல செய்யறதுதான் பெஸ்ட். கெமிக்கலும் அதுல கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அது நான் சொல்ல விரும்புறேன். நம்ம இதுதான் பெஸ்ட். கண் பார்வையில பண்றோம். ஆனா வந்து இது நீங்க ஒரு 6 மாசத்துக்கு கெடாம இருக்கும். ஆமா, 6 மாசம் மினிமம் வந்து மசாலா சாம்பார் பொடியில 1 வருஷத்துக்கு கிடையாது. ஏன்னா நான் எங்க பொண்ணுங்களுக்குலாம், நான் சின்ன பொண்ணு வந்து துபாயில இருக்குது, பெரிய பொண்ணு சவுதியில இருக்கு. 2 பேத்துக்குமே நான் மசாலால இங்க இருந்தா கொடுத்து விடுவேன். அவங்க 1 இயர் வச்சுக்குவாங்க எல்லாமே. ஏன்னா அவங்க ஏசிக்குள்ளேயே வேற வச்சிருக்காங்களா, 1 இயர் இருக்கும் மினிமம். அப்ப அடுத்த ட்ரிப் வரும்போதுதான் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதனால கெடாது இது. ஓகே. இப்ப நீங்க உங்களை மாதிரி பெண்கள் வந்து பாப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல நம்மளும் இது ஒரு தொழிலா பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா அவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இதே மாதிரி என்னை மாதிரியே நீங்களும் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நானு. சரி சரி. அதுக்கு என்ன மெயினா வேணும்? அது வந்து தன்னம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட். இதே செஞ்சு நம்ம முன்னேறணும். வீட்டுல நம்ம நேரம் கிடைக்கும் போது இந்த தொழில் செஞ்சு நம்மளும் சம்பாதிக்கணும். நம்ம கையில சுயமா ஏதாவது தொழில் செஞ்சாதான் காசு பார்க்க முடியும் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த தொழில் செய்யலாம். ஆனா 20 வருஷம் நீங்க அதை பண்ணேன்றீங்க. 20 வருஷம் பேர் ஒரு நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. அப்ப நீங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் முயற்சி பண்ணா அதை பண்ண முடியும். ஆமா, பண்ணலாம்.
நான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இடையில கேப் விட்டு இப்ப நான் 56 வயசுக்கு அப்புறம் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுல சும்மா வெட்டி அரட்டை அடைக்காம இது மாதிரி பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யலாம்ல, அவங்களுக்கு வருமானம் வரும்ல. இப்போ உங்க மசாலா பொடி வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க பண்ண அனுப்புவோம். இப்போ நீங்க எவ்வளவு பண்றீங்க, மாசம் எவ்வளவு, இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு உற்பத்தி பண்ணிட்டு வீட்டுல மட்டும்? இப்ப வந்து ஒரு 25 கிலோ அளவுக்கு நாங்க பண்றோம். சரி. சோ அது பக்கத்துல உள்ளவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு வெளியே உங்க வீட்டுகளுக்கு குடுக்குறோம். யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கேக்குறாங்க. இங்க எங்க ஊர்ல சந்தையே கூடும், சந்தையில வச்சாலுமே நிறைய பேர் வாங்கி போயிடுவாங்க. சரி. சோ நீங்க இப்போ ஒரு 25 கிலோ ஒரு மாசம் விக்கிறீங்கன்னா இப்போ 2500 நம்ம கணக்குக்கு வந்து அப்படித்தானே வருது. பாக்குறவங்க வந்து அப்ப நம்ம இவ்வளவு வேலை பார்த்து கம்மியான லாபம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கல்ல. நீங்க எப்படி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் தொழில் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு அதிக லாபம் கிடைக்காது. நம்மளோட பொருளை பார்த்து தரம் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கணும், இந்த டேஸ்ட் எல்லாம் ஒத்து வரணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா ஆகும்போது நமக்கு இந்த சிரமம் தெரியாது. ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து அப்படியே நமக்கு. ஸோ வீட்டில் உள்ள இந்த பார்க்குற பெண்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன ஃபைனலாக என்ன அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஏன் தொழில் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், அதாவது எனக்கு தெரிஞ்ச தொழில் மசாலா நான் செய்கிறேன், உங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் சொந்த முயற்சியில் சம்பாதிங்கன்னு தான் சொல்லுவேன் நான். படித்த பெண்களாக இருந்தால் வேலைக்கு போவாங்க, எங்களை மாதிரி படிக்காதவங்க இந்த மாதிரி தொழில் தானே செய்ய முடியும். இட்லிக்கு மாவு அரைச்சி விற்கலாம், மசாலா விற்கலாம், இட்லி சுட்டு விற்கலாம், இட்லி கடை போடலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். அவங்கவுங்க சொந்த முயற்சியில் அந்த எண்ணமும் வேணும் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறவங்க இது செய்யலாம் தாராளமாக. அது மாதிரி இப்போ மசாலா சொன்னீங்க, ஸோ அது மாதிரி இட்லி மாவும் நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு என்ன மாதிரியான? இட்லி மாவு வந்து 2 கிலோ நம்ம அரிசி வாங்கி போட்டோம்னா 1 கிலோ பச்சரிசி போடணும். அதே மாதிரி உளுந்து வந்து 450 உளுந்து போடணும். சரி. போட்டு நம்ம அரைச்சோம்னா 9 கிலோ பாக்கெட் வரும். 9 பாக்கெட் 3 கிலோவுக்கு வந்து 9 பாக்கெட் வரும் மினிமம். ஓகே. நம்ம வந்து எவ்வளவு ரேட்டுக்கு சேல்? 30 ரூபாய்க்கு விற்கிறோம். நம்ம எவ்வளவு அதில் போட்டு செலவு பண்ணியிருப்போம், எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கோம்? இட்லி அரிசி வந்து 1 கிலோ 45 ரூபா. சரி. 2 கிலோ போட்டால் 90 ரூபா. ஓகே. பச்சரிசி வந்து அதே சேம் ரேட்டு தான். சரி. அது அப்புறம் உளுந்து வந்து 450 வந்து 450 வந்து 75 ரூபா வருது. 75 ரூபா. அதை போட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணிட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு 30 ரூபா விற்கிறோம் மாவு பாக்கெட். 30 ரூபா. அது எவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்கும்? 30 ரூபால 30 ரூபாங்கும்போது நம்ம ஒரு பாக்கெட் 60 ரூபா கிடைக்கும். நமக்கு 60 ரூபா நிற்கும். ஒரு 3 கிலோவுக்கு 60 ரூபா. 3 கிலோவுக்கு அது கரெக்டாக சொல்லுங்க. 3 கிலோனா எவ்வளோ சேல் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ சேல் பண்ணுறீங்க? அதாங்க சார், நம்ம வந்து இட்லி அரிசி 2 கிலோ போடுறோம், புழுங்கரிசி, உளுந்து, இந்த செலவெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். சரி. நம்ம அரைச்சதுக்கப்புறம் பாக்கெட் போட்டுட்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டு மிச்ச லாபம் நமக்கு, அது போக மிச்ச லாபம். அது ஒரு பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? 900 தான். ஸோ அது 30 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு நம்ம ஒரு 10 ரூபா அப்படி நிற்குமா? அந்த மாதிரி அந்த மாதிரி நிற்கும். ஸோ எவ்வளோ பாக்கெட் போடணும் இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு போட்டு விற்கிறதுனா? போட்டு விற்கிறத ஒரு 50 பாக்கெட் போடணும் ஒரு நாளைக்கு. கடைகளுக்கு, வீட்டுக்கு, நமக்கு வீட்லயே நல்லா மாவு நல்லா இருந்துச்சுன்னா சரி வீட்லயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப நாங்க விற்கிறோம்னா பெரும்பாலும் வீட்லயே வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைகளுக்கு எல்லாம் போடுறதே இல்லை, வீட்லயே எல்லாம் சேல்ஸ் ஆயிடுவாங்க. இதுவும் வீட்டுல தான் நீங்க பண்றீங்க. இதுக்கு எப்படி வேலை எப்படி பண்றீங்க? என்ன மாதிரி? வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஃப்ரீயா இருக்க டயத்துல மாவு அரைச்சி வச்சுக்கிறது. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு. 2 கிரைண்டர்ல போட்டு ஆட்ட வேண்டும். அதுக்கு கமர்ஷியல் கிரைண்டர் வச்சிருக்கீங்க? இல்ல சாதா கிரைண்டர், இந்த 2 கல் இருக்கும்ல அதேதான். சரி. தனி பெரிய கிரைண்டர்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு 3 கிலோ பண்ணுவீங்களா? சில சமயம் வந்து 4-5 கிலோ கூட போகும். சரி. சில சமயம் அதுமே அது வியாபாரத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளைக்கு நல்லா போகும், ஒரு நாளைக்கு அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியாது. மினிமம் 3 கிலோ. 3 கிலோ நம்ம போகுது. இப்ப வீட்டுல இருக்க லேடிஸ் பாக்குறாங்கன்னா 3 கிலோ அவங்க ரன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்ப டெய்லி 50 ரூபா வைங்க, மாசம் 1500 ரூபா வருது. ஓகே. ஆனா ஒரு மணி நேரம் வேலை தான். 1 மணி நேரம் வேலை தான். எல்லா வேலையும் போக நம்ம இந்த சும்மா இருக்க நேரத்துல தானே அதை செய்யறோம். 50 ரூபா ஒரு பூ வாங்குற செலவுக்கு ஆகுது இல்ல நமக்கு. ஓகே.
ஒரு கோயிலுக்கு லேடிஸ் கோயிலுக்கு போறாங்க, அவங்க கோயில் செலவு கூட 50 ரூபா ஆகும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இது சுயமா சம்பாதிக்கிற மாதிரி ஆயிருது இல்ல அவங்களுக்கு. இப்போ ஆனா சிட்டிக்குள்ள கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும்ல நீங்க சொல்றது. சிட்டிக்குள்ளேனா வந்து கொஞ்சம் கூட தான். ஏன்னா அவங்க வந்து மகளிர் குழு மூலம் நிறைய போடுறாங்க, தனியாவும் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரேட்டு 45 50 ரூபா இப்படி பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம இங்க இருக்கிறதுனால நாங்க 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியா பண்றது இருக்குல்ல, இதுல வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி. ஆமா, அதுல எப்படி இதுல வந்து நீங்க வந்து நான் கொடுக்குற மாவுல பணியாரம் ஊத்திக்கலாம், தோசை ஊத்திக்கலாம், இட்லி 3 ஐட்டம் செஞ்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. சரி. சில பேர் கொடுக்கறதுல வந்து இட்லி மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா தோசை மட்டும்தான் ஊத்த முடியும். நான் கொடுக்கறது வந்து 3மே செஞ்சுக்கலாம். ஒரே மாவுல 3 ஐட்டம். அது எப்படி அப்படி பண்ணி கொண்டு வரீங்க? அது வந்து நைஸா மாவு நல்லா நைஸா ஆட்டி, சரி, இட்லி ஊத்தினாலும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி, தோசை ஊத்தினா நல்லா இழுத்து மெலிசா ஊத்துற மாதிரியும், பணியாரமும் நல்லா சூப்பரா பந்து பந்தா வரும். அது ஏன்னா நீங்க அரைக்கிறது அது ஸ்டைல் இருக்கான்னு கேக்குறேன். நீங்க இல்ல அதெல்லாம் எதுவும் கலக்கிறது கிடையாது. சில பேர் வந்து கொட்டைமுத்து போடுறாங்க, சோயா போடுறாங்க, ஜவ்வரிசி போடுறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜவ்வரிசி சோயா இதெல்லாம் போடும்போது மாவு புளிப்பு ஆயிரும். இது புளிக்காது. நம்ம நேச்சுரலா வெறும் வெந்தயம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. வெந்தயம் மட்டும் போட்டு செய்யறது. சோ அப்ப இது 3 இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வெளிய வந்து இட்லிக்கு மட்டும் சோயா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கான்னு, அது வாங்குறவங்களுக்கு அப்படி இருக்கான்னு. இருக்கு. அது எதனால அந்த மாதிரி? அது நமக்கு தெரியல அவங்க என்ன செய்யறாங்கன்னு. நான் இதுதான் செய்யறேன். ஓகே ஓகே. சோ நீங்க சொல்ற மாதிரி பண்ணா எல்லா 3 ஆமா 3 இது பண்ணிக்கலாம். ஒரே மாவுல 3 பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு என்ன ரேஷியோ சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு வந்து 2 கிலோ புழுங்கரிசி, 1 கிலோ பச்சரிசி. சரி. உளுந்து வந்து நம்ம பச்சரிசி போடுறதுனால, நல்ல அரிசி, நம்ம ரேஷன் அரிசி போட்டா இவ்வளவு உளுந்து போடவெல்லாம் தேவையில்லை. நம்ம கடை அரிசி போடுறதுனால 450 உளுந்து போட்டாதான் அது வந்து கரெக்டா பஞ்சு மாதிரி இட்லி வரும். தோசையும் நல்லா வரும், பணியாரம் வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் இட்லி எல்லாம். சரி. அதே மாதிரி இப்போ இந்த இது பண்றீங்கல்ல, இப்ப கமர்ஷியலா அந்த கிரேட்டர் வாங்கிலாம் பண்ணா இன்னும் அதிகமா பண்ணலாம். இது அப்படியா? ஆமா, அது வந்து நம்மளால வெயிட் தூக்க முடியாதுன்னு நான் இந்த கல்லை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படி பண்றவங்களும் இதுல பண்ணிக்கலாம் இருக்கிறாங்க. இப்ப லேடிஸ் பாக்குறவங்க அவங்களும் தொழில் பண்ண விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்க அட்வைஸ்? நீங்களும் நேரத்தை வந்து வீணாக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை செஞ்சு சம்பாதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு சம்பாதிங்க. அதாவது இதைத்தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? சில பேர் தப்பாங்க, சில பேர் வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க, சில பேர் வந்து இட்லி கடை இது மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எந்த தொழிலோ அதை செய்யுங்க. இதுதான் இல்லை, ஆனா சம்பாதிங்க. ஆனா பெண்கள் எல்லாம் வீட்டுல சும்மா இருக்காதீங்க, ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிங்க. ரொம்ப நன்றி மேடம், உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம்.